வெல்கம் பேக் டு வடுகை முன்னித்தரு சேனல். ஈவன் உங்கள் எல்பி சுவாமியே சரணமையப்பா. நேற்று ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி சபரிமலை பக்தர்களை ஒரு சங்கட்டமான ஒரு இன்னலுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அப்பா அப்பா அப்படின்னு அழுத ஒரு காட்சியானது. சபரிமலைக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு எல்லாருமே பார்க்கக்கூடிய இந்த தருவாயில் இந்த சபரிமலை பயணத்தை முன்னிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் 48 நாட்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாட்களும் சிறப்பான பூஜைகள் பண்ணி சபரிமலையை வழிபட்டு வருகின்றோம். அதை வழிபட்டு முடித்து 48 நாள் கழித்து நம்ம சபரிமலைக்கு போகிறோம். அங்கே எல்லாமே நம்மளுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடாக இருக்கும். கேரளா கவர்மெண்ட்டும் சரி, ஐயன் சுவாமியே ஐயப்பனும் சரி நமக்கு பக்கத்துணையாக உறுதுணையாக இருப்பார் என்று நிறையா பக்தர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு நடப்பதோ வேறு விதமாக இருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முறையற்ற ஒரு ஒழுங்குமுறை கூட்டம் அலை மோதுகின்றது. முறையற்ற ஒரு ஒழுங்குமுறையானது இருக்கின்றது. நீங்கள் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்களே போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ செம கூட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 hours வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கக்கூடிய நிலையானது இருக்கின்றது. அங்கே முறையற்ற சுகாதார முன்னேற்பாடுகள் எதுவுமே அந்தளவுக்கு முடுக்கி விடப்படவில்லை. எல்லாமே இருந்தாலும் சரி, நம்ம நோக்கம் சுவாமியை தரிசிப்பது மட்டும்தான். பட் ஆனால் இதே இந்த பதிவு நாங்கள் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைகள், கன்னிசாமிகள், பெண் சுவாமிகள் எல்லோரும் போகும்போது நமக்கு கூட்ட நெரிச்சலில் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். நான் இந்த டிசம்பர் மாதம் டைம் என்பது வழக்கத்துக்கு மாறான கூட்டங்கள் கேரளா கவர்மெண்ட் அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. இது நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டமானது மிக மிக அதிகமாக கொண்டே இருக்கின்றது. எத்தனை கூட்ட நெரிசலுக்காண்டி ஐயன் சபரிமலைக்கு செய்ய வேண்டிய காணிக்கைகள், பூஜை நேரம் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணப்படாது, மாற்றி அமைக்கப்படாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் பக்தர்களும் அதை எதுவுமே குறை சொல்லவில்லை. நம் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்தி விட்டாலே நமக்கு மிக சிறப்பான தரிசனம் கிடைக்கும். எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் பார்க்குற அப்டேட் ஒவ்வொரு நாளும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஐயனை போதித்து, ஐயனை கும்பிட்டு மிக சிறப்பான முறையில் சுவாமி சரணம் ஐயப்பா என்ற முறையில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 48வது நாள் முடிஞ்சு மிக விரைவில் சபரிமலை போகக்கூடிய இந்த தருவாயில் நாங்கள் இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சபரிமலை போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல காலையில் அதிகாலை 8 மணிக்கு தரிசனம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது முடியலை. நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தான் சபரிமலை இருக்கக்கூடிய ஐயன் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு புண்ணியத்தலம். இந்த இடத்துக்கு நீங்கள் போன உடனே ஒரு பரவச நிலை அடையலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். இதான் நம்ம அந்த கியூ போகக்கூடிய அந்த நிலையானது இருக்கிறது. முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து பம்பை ஆற்றுக்கு முன்னாடியே அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்படும். அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட் அவங்க வாகனத்தில் மட்டும்தான் மலைக்கு போக முடியும். எதான் எல்லாருமே தெரியும். ஓகே, நடந்து கூட போகலாம். நீங்கள் பாருங்கள், இந்த கூட்டமானது இன்னும் அந்த மலைக்கு கிட்டக்க கூட நெருங்கவில்லை. இவ்வளவு கூட்டங்கள் இருமுடி சுமந்த வண்ணம் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். சாரசேரியாக வருகின்றார்கள், கூட்டமாக வருகின்றார்கள் ஐயனை தரிசிக்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்களை நிறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தேவையான முன் ஏற்பாடுகளை செய்து தர நம் கேரளா கவர்மெண்ட்டானது முடுக்கி விடப்பட வேண்டும். கிட்டத்தட்ட என்னோடய ஃப்ரெண்ட் சுவாமி அவர்கள் தரிசனம் முடித்து ஒரு 9 o'clockலேருந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே தான், ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே தான் பஸ் ஆனது மலையிலேருந்து கீழே பம்பை வர்றதுக்கு பஸ் ஆனது கிடைத்தது. அது இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கைக்கு குழந்தைகள்,
ஐயனைகளையோ பெண் சுவாமியார்களையோ இப்போ பயணித்தீர்கள் என்றால் சில பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். முறையான அணுகுமுறை, முறையான ஒரு தகவல்கள், எங்கே இருக்கின்றோம், எப்படி போகிறோம், முன்னாடியே பேசி வச்சுட்டு போங்க. எங்கே போனாலும் திரும்பி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸுக்குள்ளே வந்த இடத்துக்கே திருப்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முறையான ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போவது வழக்கம். ஐயனை தரிசிப்பது என்றாலே மிக மிக ஒரு குதூகலமான ஒரு விஷயம்தான். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் ஐயனை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிமிடமே அனைத்துமே மறைந்து போய்விடும். எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் கூட்ட நெரிசலை காரணம் காட்டி போவதை தவிர்க்க வேண்டாம். கண்டிப்பாக வாங்க. எவ்வளோ நெரிசல்கள் இருந்தாலும், இன்னல்கள் இருந்தாலும், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லக்கூடிய ஐயனை தரிசிப்பது மிக உன்னதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த நிகழ்வை நீங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தடைப்படலாம், அடுத்த வருஷம் தடைப்படலாம், அப்படி தடைப்பட்டுக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் போகணும், போய் பார்க்கணும், கும்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க என்றால் அது யாருக்காரையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ஐயனை தரிசிப்பதே நோக்கமாக கொண்டு போக வேண்டும். என்னவென்றால் சில பல தடங்கல்கள் ஏற்படலாம், நெரிசல்கள் ஏற்படலாம், தள்ளும் முள்ளு ஏற்படலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் இன்றைக்கு நிலைமை, சபரிமலையோட நிலைமை. சுவாமியே சரணம் ஐயப்பா.